குட் மார்னிங். மார்க்கண்டயா ஹோமம்க்கு கிளம்பியாச்சு. நம்ம கம்யூனிட்டியில் ஒருத்தர் வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லஞ்ச் நமக்கு அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலனாலும் ஓகே, ஒரு கிஃப்ட், குட்டி கிஃப்ட் காலி கையில் எப்படி போகிறது, டிமார்ட் போயிருது இல்லைங்களா, இது வாங்கி. அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா அங்கே எல்லாம் லேடிஸ் பேசிக்கிட்டு ஒரே டைமில் வரலான்னு. ஸோ அவங்க எல்லாம் இப்போ தான் அங்கே போயிருக்காங்க. நான் ஒரு 2 மினிட்ஸில் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் பாருங்க, கோல்டன் கலர்ல ஊதுவத்தி ஸ்டாண்ட் கியூட்டா இருக்குல்ல. அவங்க வீட்டில் இருக்கோ என்னவோ எனக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி இது ஒரு 2 இருந்தா கூட பரவாயில்ல, 2 ஃபிளேவர் ஊதுவத்தி வச்சுக்கலாம். கூட ஒரு ஊதுவத்தி, ஒரு குட்டி கிஃப்ட். இந்த பேக் நிஜமா சொல்றேன், எனக்கு அவ்வளோ யூஸ் ஆகுது. கும்பகோணத்துல வாங்கின பேகு கூட வந்துருச்சு, ஆனால் வெளியில தூரிட்டு இருக்கு. அப்புறம் இதுவும் இது டிமார்ட்ல வாங்கினேன். இதுல இந்த மாதிரி என்னோட வேஸ்லின், ஒரு குட்டி ஏதாவது சில்லறை வேணும்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம். என்னோட சாவி இதுல வந்துடும். அவ்வளவுதான். 12:10 கொடை தேவைப்படாது, ரொம்ப லேசா தூரி நின்றுச்சு. பட் ஓகே, எடுத்துட்டு போற பேக் இருக்குல்ல. சாவி இங்கே மாட்டி விட்டுருக்கு. பூஜை இன்னும் ஆயிட்டு இருக்கு. நெவர் எண்டிங் பஃபே. என்ன உடுப்பி பிராமன்ஸ் ஃபுல்லா வீட்லயே சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்சுக்கு நல்லா மழை வந்துருச்சு. வீட்லயே அழகா உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ பாருங்க, தாம்பூலம் இது இதுவும் கொடுத்துருங்க. இது சம்பிரதாயமா கொடுக்குறோம் போல. அண்ட் இந்த பிரசாதம் மைண்ட் ப்ளோயிங். ஆண்டி பண்ணிருக்காங்க, வீட்டுல பண்ண பிரசாதம் இல்லைங்களா. அவங்க வந்துட்டே இருக்கு இலையில. ஏதோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் 3 கலந்து சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா மைண்ட் ப்ளோயிங், டூ குட். அந்த பூஜையே, அந்த ஃபீலே, மார்க்கெட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே. டைரக்ட் லஞ்ச் இன்னைக்கு 1 மணி 1:30 மணிக்கு. ஸோ நான் காலையில டீ குடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன். ஒரு பன் ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுவும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அப்புறம் இங்க கரெக்டா ஒரு 11:30 போல நான் பிரஞ்சை சாப்பிட்டுருவேன். இன்னைக்கு எதுவுமே சாப்பிடல. சரி, டீ வச்சுட்டேன். டீ காலி வயிறுல எப்படி குடிக்கிறது, அதனால பன்னு சாப்பிட்டு போலான்னு அதுவும் சாப்பிடல. ஸோ என்னோட டீ அப்படியே இருக்கு. இஞ்சி போட்ட டீ இப்போ சூடா குடிப்போம்.